ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 18/7/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டியூஸ்டே வந்து இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு எப்படி ஓப்பன் ஆகி எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, டியூஸ்டேவை பொறுத்தளவுக்கு இந்தியன் இண்டிஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,600 தான் நம்மளுக்கு ஒரு அல்டிமேட் சப்போர்ட் வந்து மார்க்கெட் எடுத்து மூவ் ஆச்சு. பட் ஓப்பனான பார்த்தீங்கன்னா 24,621 வந்து ஓப்பன் ஆகிட்டு லாங் டேர்மில் எஸ்டர்டே, அதாவது டியூஸ்டேவோட நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தது என்னென்னா 24,609 வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக வந்து சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக மூவ் ஆனது 24,661 லெவல் வரையும் மூவ் ஆயிருக்கு. நான் ஒரு லெவல் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டேட்டாஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்னோடய டெக்னிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸாக்டாக 24,662 வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து கிடச்சி. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டியூஸ்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 24,500 to 24,400 இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்கல. சரிங்களா? ஸோ அஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவராலாக இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.6% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 0.11% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 0.11% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. ஐடி செக்டர் வந்து 0.59% வந்து பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. இந்தியா விக்ஸ் 0.21% வந்து பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்மால் பாசிட்டிவ் அண்டு நியூட்ரல் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? ஆஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ அவங்களோட மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா, எஃப்ஐஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 1,271 crores வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 529 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஐ ஆம் த நெக்ஸ்ட் மூவ் ஆன் த இந்தியா ரிலேட்டடான சம் இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ என்னென்னா சம் டேட்டாஸ் வந்து எக்கனாமிக்ஸ் வைஸாக வந்து சம் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏடிபி அப்படிம்பாங்க. ஸோ இவங்க வந்து ஜிடிபியோட க்ரோத்தை வந்து கணிச்சிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை கணிக்கிற லெவலுக்கு என்னென்னா, ஸோ 7% வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து க்ரோத் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து 7.2% வந்து இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐஎம்எஃப்பும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். பட் நம்மளோட ஏடிபியை பொறுத்தளவுக்கு ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏசியா லெவல்லே ஸோ நம்மளோட ஜிடிபி க்ரோத் தான் வந்து அதிகமான வளர்ச்சியை வந்து நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இயரில் வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் 2025 வந்து கொடுக்க போகுது. ஸோ அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் மூலியமாக உங்களுக்கு கிளியராக வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஏசியா லெவல்லே நம்ம தான் டாப் லெவலாக வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஐஎம்எஃப் அப்படிம்போம், ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிம்போம். ஸோ அவங்களும் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா 6.8% கணிச்சாங்க. இப்போ வேர்ல்டு வைடாக அவங்க கணிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 7% வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறத அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. வேர்ல்டு வைடாக வந்து இந்தியா வந்து எப்படி வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செரிஸ் வுட் அப்படிம்போம். ஸோ அதாவது இந்த ஈக்விட்டி வேர்ல்டு லெவல் ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணவர் ஒரு ஜெஃப்ரிஸ் செரிஸ் அப்படிம்போம். ஸோ இவரோட அனலைஸை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில் வந்து இந்தியாவோட ரிலேட்டடான பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ரனில் வந்து போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடாக. ஸோ அப்படிங்கிறத வந்து இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்மிங் பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறத பொறுத்து மார்க்கெட்டில் வந்து வாலடைல் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு செரிஸ் வுட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு வைடாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ நான் கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிம்போம். ஸோ அவங்களோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆச்சுன்னா ஏசியன் பெயிண்ட்டோட விலைகள் வந்து உயரும். ஸோ அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக
போயிட்டு எல்லாருமே செல் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். பட் ஏசியன் பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு அப்போ தான் அங்கே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி ஷேர்ஸ் வந்து பையிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நார்மலாகவே பணவீக்கம் வந்து அதிகமாகுது நாட்டில் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பிராண்டட் பொருட்கள் இருக்கும்ல, ஸோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷனே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. ஸோ அதனால் பிராண்டட் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏசியன் பெயிண்ட் சிஇஓ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஒரு அனலைஸை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு என்ன விதமான கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. த ரீசன் இஸ் எஸ்டர்டே வந்து ஒரு 68% வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சம் மீடியாஸ். ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாஸ்டாக் S&P 500 டோட்டலி வந்து நெகட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 2.77% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1.39% வந்து S&P 500 வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே இன்ட்ரெஸ்ட் ரே கட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நாஸ்டாக் S&P 500 நியூ ஆல் டைம் வந்து கிரியேட் பண்ணிச்சு. இதே நம்மளுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் 0.15% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்குல்ல. ஸோ அதே கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்னென்னா பாசிட்டிவாக வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த டேஸ்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு வெரி பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் எஸ்டர்டேவோட நியூஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஃபுல்லாக தெரில. பட் அதை பற்றின ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா இங்கே இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருந்தனால, ஸோ அங்கேயே இந்த மாதிரி ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி உங்களோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறது வேர்ல்டு வைடாக வந்து பெட்டர், சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னோட ஒரு சஜஷன். அஸ் எண்ட் ஆஃப் த டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் 0.80% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 2.77% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 1.39% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, கமாடிட்டிஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு க்ரூட் ஆயிலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது க்ரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2.93% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.72% பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு, இந்தியன் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். HDFC பேங்கை பொறுத்தளவுக்கு 0.95% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தளவுக்கு 0.18% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஷார்ட் பர்சன்ட் ட்ரேடிங் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து ஏடிஆரோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டியவே ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி ஒரு இன்ஃபோசிஸ். அப்படிமோ இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து டுடே வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு ரெவன்யூ வந்து ஒரு 38,890 கோடி வந்து வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. குவார்டர் குரோத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 2.4% இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இயர் குரோத்தை பொறுத்தளவுக்கு 2.4% இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறையா ப்ரூக்கர்ஸ் ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இது நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னா ஸோ அது எந்த டைம் வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிற டைம் வந்து நம்மளுக்கு நாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்மளுக்கு அதோட ஏர்னிங் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக இருக்குது அப்படின்னா அந்த டே நம்மளுக்கு அதோட ஏர்னிங் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது அந்த டைம் அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டில் வந்து வாலடைல் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக வந்தால் மார்க்கெட் நெகட்டிவாக விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவாக வந்தால் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐம் லெட்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் அவங்கள்ட்ட நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. என்னோட லாங் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ மார்க்கெட் எனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து எடுக்கணும். 24,462 வந்து சப்போர்ட் வந்து எடுக்கணும். அதாவது 24,062 24,500 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஃபர்தராக எனக்கு அங்கே சப்போர்ட் எடுக்கலை, இப்போ இருக்க லெவல்லே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப ஆல் டைம் ஐயே பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் 24,785 வந்து மார்க்கெட் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னோட ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் இருக்குது. அதை விட்டால் 24,872 என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து என்னோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் வந்து லெவல்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இன்ஃபோசிஸோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான, அதாவது அதோட ஏர்னிங் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்மளுக்கு நியூஸ் வந்தால் கிடைக்குது, ஏர்னிங் ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதில் நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது.
ரெண்டாவது நம்மளுக்கு யூனியன் பட்ஜெட் வருது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வாலட்டைல் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாலட்டாலிட்டி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, என்னோட கன்ஃபர்மேஷனில் இப்போ நிஃப்டி 50 என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்படியே எனக்கு இந்த ஒரு அதாவது 24,540க்குள்ளே இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அது கீழே விழுகுது. அப்படிங்கிறப்ப 24,300 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து எனக்கு அதிகமாக வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ இருக்கிற லெவலில் ஒரு டக்குன்னு ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படிங்கிறப்ப மார்க்கெட் குயிக்காக வந்து போயிடும். இல்லை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறப்ப 24,542, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 24,400 to 24,487 இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் எனக்கு ஆல் டைம் ஐயோ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இப்படியே நம்மளுக்கு ஒன் சைட் வைஸாகவே மூவ் ஆகுது. அப்படிங்கிறப்ப 24,782 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி 50க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகேங்களா, இதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கான நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சேஃபாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு டியூஸ்டே வந்து 2 எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. நானும் மார்க்கெட்டில் வந்து வாலடைல் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்த்தேன். பட் டைம் வேல்யூ டிகே தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பைரி டே ரொம்ப சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆப்ஷன் பையர்ஸ் எக்ஸ்பைரி டே இன்னைக்கு எல்லா எக்ஸ்பைரி டேவும் இருக்குது. பட் நீங்கள் எந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதோட எக்ஸ்பைரி டேயில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்க்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா டைம் வேல்யூ டிகே அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இன்றைக்கி வாலட்டைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் வரனால வாலட்டைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு சம் மேஜர் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் நம்ம எப்படி சார்னால வாலட்டைல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எனக்கு நிஃப்டி 50 மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன். பட் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு கிடையாது. ஒரு ஸ்மாலாக தான் இருக்குது. ஸ்மால் லோ அண்ட் ஹை விக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் பாடி ஆஃப் த கேண்டில்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னோட கன்ஃபர்மேஷன் என்னன்னா, மார்க்கெட் ஃபர்தராக வந்து 52,000 எனக்கு உடைக்குது. அப்படிங்கிறப்போ ஃபர்தராக வந்து அது எவ்வளோ தூரம் கீழே விழுகணும்னா 51,100 வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். ஸோ பேங்கிங் செக்டரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ அங்கேயும் ஏர்னிங் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறனால ஸோ என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுது 52,600 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்மளோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டியூஸ்டே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு வெரி ஒஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நார்மலாக உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் ஃபுல்லாக அப்படியே சைட் வேஸ்லேயே இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் ஃபின் நிஃப்டியும். சரிங்களா, ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, குட் சப்போர்ட். இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இப்போதைக்கு நம்மளோட சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. 52,350 நம்மளோட சப்போர்ட் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து 52,800 பிரேக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த 52,000 தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட் மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கன்சால்டேட் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் செக்டரை பொறுத்தளவுக்கு கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வர அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம், நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். பட் கன்சால்டேட் மார்க்கெட் முடியாமல் நம்ம ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்ட்டு நம்மளோட ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாலட்டைல் அதிகமாக இருக்கப்போ தான் நம்ம வந்து ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஐடியா. ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா அதே தான். அங்கே கன்சால்டேட் இருக்கனால மார்க்கெட் எனக்கு ஒன்ஸ் இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ அழகாக வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 23,555 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அங்கே எனக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக 23,400 442 480 ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. சரிங்களா, ஒன்ஸ் இங்கே இருந்த வாக்கில் எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸில் போயிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து 23,700 அந்த லெவலில் போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிது ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். சரிங்களா, ஸோ ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு யூஎஸை பொறுத்தளவுக்கு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்டர்டே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ அதை லூஸில் விட்டுருங்க.
இந்தியாவை பொறுத்தளவுக்கு எக்கனாமிக்கல் டேட்டாஸ் வைஸாக நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு வெரி பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அனதர் ஆல் டைம் கையை வந்து மேஜர் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மிங் வீக் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் வரதுனால ஸோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு வாலட்டைல் அண்ட் ஒரு க்ரோத் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா ட்ரேட் த பிளான், ஸோ பிளான் த ட்ரேட். உங்களுக்கான இந்த அதாவது உங்களுடைய வர்த்தகத்துக்கு தேவையான திட்டத்தை வந்து திட்டமிட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு இதான் உங்களோட இன்றைக்கி தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்பே வந்து திட்டமிட்டுருங்க. ஸோ நீங்கள் என்ன திட்டமிட்டீங்களோ அதை வந்து வர்த்தகமாக செய்யுங்க. அப்போ தான் உங்களோட வர்த்தகத்தில் வந்து சக்ஸஸ் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் அன்னன்னைக்கு டேக்கு அப்பப்போ போய் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. மார்க்கெட்டை மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ரீவியஸ் டேட்டாவை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வேர்ல்டு வைடாகவே அப்படி தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் டேட்டா தான் நம்மளுக்கு நிறையா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அண்ட் செல்லிங்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட அனலைஸ் வந்து வைக்காதீங்க. ப்ரீவியஸ் டே என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ என்னோட சஜஷனை தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம போய்ட்டு அதுலேயும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.